I was a baby, you could hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe from harm. ஐயே பார்வனிக்கு இந்த பொண்ணு நான் பார்த்தால் பச்சையே கிடையாது இதுக்கே கிலோ. கமனரு நானே எப்போ பெல் அடிக்கும் எப்போ பஸ்ஸில் போய் பிரியாணி தரலான்னு இருக்கேன். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். டேய் எக்ஸாம் வர வரப்போகுதுடா, இவ்வளோ சீக்கிரம் எக்ஸாம் வந்துச்சு. ஆமாடா, நீ எக்ஸாம் பச்சியா? டேய் என்னடா ஜோக் பண்ணுறியா? டேய் எக்ஸாமுக்கு பச்சியா தான்டா கேட்டேன். இல்லை என்னடா ஜோக்கு? டேய் நான் கோச்சிங் கிளாஸில் இருக்கேன்டா, எல்லா இம்பார்ட்டண்ட்லேயும் கொடுத்துருவாங்க. நான் ஜாலியாக அதை மட்டும் பச்சுன்னு ஜாலியாக பாஸ் ஆகின்னு போயிடலாம்டா. நீலாம் யாரு ஆவரேஜ், கோச்சிங் கிளாஸில் இருக்க மாட்டேன். ஜாலியாக ஆவரேஜில் போயிட்டுருக்கு. நீங்கள் கூட தான் ஜாலியாக இருக்கீங்க, இம்பார்ட்டண்ட்லாம் வச்சுன்னு. இந்த மிஸ்ஸுங்க எங்களுக்கு குத்தா என்னவா? அதுக்கு நீ எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிடு, அப்புறம் இந்த கிளாஸில் உட்கார வைது. ஆனுவல் எக்ஸாம்டா, எல்லாம் பாஸ் ஆகணும். ஆமாம் ஆனுவல் எக்ஸாம் தான் சொல்லியிருந்தாங்க மேம். வெனஸ்டே வர சொல்லியிருந்தாங்க. அதான் எழுவு சிமினி என்ன பாவனுக்கு இப்போ பிரச்சனை? இப்போ வரப்போகுது மிட்டம் இல்லையாடி ஆனுவல் எக்ஸாமு. என்னது ஆனுவல் எக்ஸாமா? அதான் அவள் பச்சுருக்காளா? அவளை விட்டு தள்ளி, அவள் இப்போ தான் பச்சுனே இருப்பா. அவள் டாப்பரில் தான் பச்சுனே இருப்பா. நிக்கி என்னவா? வெனஸ்டே என்னப்பா எக்ஸாமு? தெரியலையே. சரி வாய் மூடு மினி, வாயில் காக்கா காக்கா போக போகுது. நீங்கள் கூட மூடலாம் வாய. ஓகே. ஜூலி மேம் எக்ஸாம் பச்சியா? பாத்தியாடி அந்த மிஸ்ஸுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா, அவளை மட்டும் கேட்கறாங்க, நம்மள கேட்கவே இல்லை. ஆமாம் மினி, அவளை மட்டும் கேட்குறாங்க எல்லா மிஸ்ஸும். மேம் நான் படிச்சுட்டேன். ஜூலிமா நீ போன வாட்டி 99.5 எடுத்ததுக்கு நீ எப்படியாவது இந்த வாட்டி நீ 100 out of 100 எடுக்கணும், சரியா? நம்மளே 100க்கு 10 மார்க் எடுத்து அமைதியாக இருக்கும். 99.5 எடுத்துட்டு அந்த மாதிரி வாங்கலாம். ஓகே மேம். மினி இன்னைக்கு ஸ்டாண்டப். மேம் வாட் மேம்? என்னங்க குசு குசு? மேம் இல்லை மேம், நாங்கள் எக்ஸாமுக்கு டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் மேம். எப்படிமா டிஸ்கஷன் பண்ணுவீங்க? கையில் புக் இல்லாமலே டிஸ்கஷன் பண்ணுவீங்களா? இல்லை மேம், நாங்கள் புக்கை பற்றி டிஸ்கஷன் பண்ணல மேம், எக்ஸாம் பற்றி தான் டிஸ்கஷன் பண்ணுறோம். லூசே, புக்கை படித்தாதானே எக்ஸாமில் எழுதுவேன். டாப்பர் பொண்ணே அமைதியாக படிக்குது, நீங்கள் என்னென்னா டிஸ்கஷன் பண்ணி தான் படிப்பீங்களோ? இல்லை மேம் சாரி மேம், இனிமேல் டிஸ்கஷன் பண்ண மாட்டோம். அந்த பயம் இருக்கட்டும். லாஸ்ட் பீஸில் அந்த மாணவரை என்ன பண்ணி பார்க்கலாம். அப்புறம் என்ன வந்தது சொல்கிறா? டேய் என்னடா வாயை போகுதுன்னு பார்க்குறேன், வாயில் ஈ பிடிப்புது. என்னடா? எக்ஸாம் போ பேசுவியா? சொல்லு, எக்ஸாம் போ பேசுவியா? அவனாச்சும் சும்மா தான் பேசுவேன். சாரு சிச்சி பேசுகிறாங்க. ஜூலிமா நீயும் இந்த வாட்டி 100 எடுக்கலன்னா உனக்கும் அந்த அடி விடும், சரியா? சும்மா சொன்ன அழுவாத. சும்மா சொன்னீங்களா மேம்? சாரி மேம், நான் நினச்சி அழுதுட்டேன். மினி இன்னைக்கு நீங்களும் அப்படியே இருக்கக்கூடாது, நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும் போதாது, நீங்களும் 80 70 எடுக்கணும். ஓகே? ஓகே மேம். பார்த்தாடி நம்மளும் 80 70 எடுக்கணுமா? சரி ஒருத்தி ராஜு மேம் வந்து திட்டினாலே பைத்தியக்காரி மாதிரி இழுச்சி நிற்பா. இப்போ மறுபடியும் இவ்வளோ அடிச்சா தான் அடங்குவா. இந்த வாட்டி அடிக்கும், நான் என் தடியை தூக்கி மூக்கில் சொல்கிறேன். ஏன்பா என் மூக்கிலேயே முடிய சொல்கிறேன்? நீ தான் ஃப்ரீஸ் ஆயிடுறியே ஏதாச்சும் மேம் திட்டினாலே. ஓ சரி. வாங்கிட்டு போகலாம். சரி மினி. Measurement is a process of finding an almost physical quantity. இந்த லூஸை பாரு, இங்கே வந்து கூட பச்சுங்கிறது. ஆமாப்பா, இங்கே வந்து கூட பச்சுங்கிறது. டேய் கூஃபி செம்மையாக அடிச்சிட்டாங்களே மேம். ஆமாடா செம்மையாக அடிச்சிட்டாங்க. முதுகுலேயே ஸ்டீல் ஸ்கேல போட்டு பட்டா அடிச்சிட்டாங்கடா. எனக்கு கூட தாண்டா. முதுகெல்லாம் ரெட் ஆயிடுச்சுடா. வாஷ்ரூம் போய் சட்டையை கட்டி பாய்ச்சாடா. ஆமாம். இந்த பஸ்ஸை எப்போ பாட்டுப்பாங்க? அப்போ தான் பிரியாணி தரலாம். ஏனிக்கு இப்போவே சாப்பிடலாமே. இல்லை இப்போ நம்ம ஸ்கூலுக்குள்ளே நிற்கிறோம். ஸ்கூலுக்குள்ளே நின்று ஏதாச்சும் மேம் வந்து பார்த்துருவாங்க. பஸ் எடுக்க போகிறாங்க. வா எங்கேயே வரனா? டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, சீக்கிரம் பிரியாணி இருக்கு. டிரைவர் நானும் இங்கே உட்காந்துக்கிட்டோம். ஓகே மேம், வந்து உட்காந்துக்கோங்க. இல்லை டிரைவர், நான் இங்கே நினைக்கிறேன், சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இந்த நிமிஷத்துக்கு கண் தெரியாது போல, சீட்டு காலியாக கிடையாது, எல்லாத்தையும் கண் தெரியல போல. நாமைக்கு சரி நீ பிரியாணி நினைக்கி, இந்த நிமிஷத்துக்கு நமக்கு யாரும் தெரியாது. நிக்கி இந்த பிரியாணியை மதியம் சாப்பிட்டு விட்டா இப்போதான் சுவையாக இருக்கு. நீங்கள் காட்டு. மாமாப்பா சூப்பராக இருக்கு. ஹே இங்கே என்ன பண்ணுறீங்க? மேம் வாட் மேம்? இங்கெல்லாம் பிரியாணி சாப்பிடக்கூடாது, இங்கெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது, பஸ் எல்லாம் அழுக்காயிடும். என்னது பிரியாணி சாப்பிடக்கூடாதா?